நாவால் அழகு மிகுந்த ஒரு வரவேற்பு, செயலால் உங்கள் வரவேற்பு சரியில்லை. நாவால் சரியில்லையா? செயலால் உங்கள் வரவேற்பு சரியில்லை. சரியில்லையா? சரியில்லைன்னு சொல்லுங்க. எப்படி சரியில்லைன்னு சொல்றீங்க? கோவிலுக்கு போகிறோம். சரி, கோவிலுக்கு போன உடனே என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? வாசற்படிக்கு முன்னாலே என்ன செய்வோம்? வாசல்படியில் காலனியை கழட்டி போட்டு உள்ள போய் சாமியை கும்பிட்டு வருவோம். ஒரு பள்ளியறை என்று சொல்லக்கூடிய பாடம் கற்பிக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா என்ன செய்வோம்? வாசல்ல காலனியை கழட்டி போட்டு உள்ள போய் பாடம் கற்பிச்சுட்டு வரும்போது போட்டுக்கிட்டு வருவோம். உன்னுடைய குலக்கடவுள் முருகனே நேரா வராரு, ஒரு காட்டுக்குள்ள வராரு, சரி, வனத்துக்குள்ள வராரு. சரிங்க. அங்கே வீடும் இல்லை, வாசல் கோவிலும் இல்லை, சரி, தனி காட்டுக்குள்ள இருக்காரு. சரி, அவரை பார்த்துட்டு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? வணங்கணும். வணங்கணும். அப்புறம் அந்த அறிவு இருக்குல்ல, இருக்கு. ஒரு தேவர்கள் தெய்வ பிறப்பு வந்தால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வணங்கனே. அப்படித்தானே வணங்கனே. உங்களுக்கு எப்படி பாதரட்சை போட்டுவிட்டா? பாதரட்சை போட்டு வணங்கினது தவறுன்னு சொல்ல வரீங்க? தவறு தானே. செய்கையால் தவறு நம்ம சொல்லுவீங்களா? அதான் நான் சொல்லுவேன். சரி, பேசி முடி. நீ போட்டு சுற்றி வந்தா தவறு அப்படிங்க சொன்னீங்க. காலனிக்கு என்ன தனிப்பட்ட தன்மை இருக்கு? பாருங்களேன், ஒரு பெண்ணாகப்பட்டவ காலனி அணிந்து சுற்றி வந்தா யாரு? ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடிய ஜபதக்கனி முனிவருடைய மனைவி. அவங்க என்ன பண்ணாங்க? நிதம் ஆற்றுக்கு போனோம், பச்சை மண்ணை எடுத்து பானை செய்து அதில் நீர் கொண்டு வந்து கணவனுடைய பூஜைக்கு கொடுக்கணும், சிவனுடைய பூஜைக்கு கொடுக்கணும். நடந்து போகிறாங்க. சூரியனாகப்பட்ட வெப்பம் தகித்து கொண்டிருக்கிறது. கால்வி கிடங்கள் எல்லாம் வைக்க முடியல, அவ்வளோ சூடு. என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் நிழல் கண்ட இடங்கள்லாம் தங்கி அப்படியே ஆற்றுக்கு போய் நீரை கொண்டு வந்து கணவன் கொடுக்குறாங்க. பூஜையும் நேரம் தவறிடுச்சு. கணவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏமா, எப்பொழுதும் சரியாக வரைகிற நீ இன்று காலதாமதமாக வந்திருக்க, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அது என்னுடைய தவறு அல்ல, சூரியனாகப்பட்டவன் வெப்பத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னு காரணங்கள் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணாரு? சூரியன் அழைத்தாரு, உனக்கு சாபம் கொடுக்க பாரு. காரணம் என்னன்னா, நீர் கொண்டு வர காலதாமதம் ஆனதால என்னுடைய. அப்போ இதுக்கு காரணம் யாரு? நீ தான். அப்போ உனக்கு தான் சாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவர் சாபம் வேணா, இது தடங்கள் இல்லாமல் செய்யறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன்னு அவர் கொடுத்தார் காலனியை. யாருக்கு? ரேணுகா தேவின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு. அந்த காலனி அணிஞ்சா, ஆற்றுக்கு போனால், நீரை கொண்டு வந்தால், பூஜைக்கு கொடுத்தால், சிவனை சுற்றி வரும் பொழுது அந்த காலனியை போட்டுக்கிட்டு தான் சிவனை சுற்றி வந்தார். சாமி வரம் கொடுத்தாலும் யாரு சிவனை சுற்றி? ரேணுகா தேவி. அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கிறாங்கிற கதையா அங்கே இறைவன் ஏற்றுக்கிட்டாரு காலனி. ஆனால் இங்கே போட்டுட்டு சுற்றி வர தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அது